இந்த கதை டெல்லியில இருக்கிற ரன்பீரை பத்தின கதை. ரன்பீர் ஒரு நேர்மையான உழைக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆபீசர். ரன்பீர் எப்பவுமே தன்னோட வேலையை ரொம்ப நேர்மையாவும் அப்புறம் ரொம்ப மனசாரவும் செய்வாரு. இன்ஸ்பெக்டர் ரன்பீர், டெல்லிக்கு வந்து உங்களுக்கு மொத்தம் 6 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் மொத்த டெல்லி சிட்டியும் உங்க மேல பயத்திலேயே இருக்கு. அதனால நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோன்னா, நீங்கள் தரியாகஞ்சுக்கு போகணும். அப்புறம் அங்கேயும் இதே மாதிரி ரொம்ப தைரியமாக நேர்மையாக உங்கள் வேலையை செய்யுங்க. எஸ் சார், இது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமான விஷயம். நீங்களே பார்த்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன நினச்சி கவலைப்படுறதுக்கு யாருமே இல்லை. நாங்கள் இருக்கோம்ல உங்கள் கூட, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ரன்பீர் தன்னோட பெரிய அதிகாரி சொன்னதை கேட்டுட்டு தரியாகஞ்ச் போறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சாரு. அப்புறம் தன்னோட அம்மா பிரபா தேவி கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. அம்மா, நீங்க இன்னைக்கு என் கூட பேசவே இல்லையே, ஏன் கோவமா இருக்கீங்களா? நான் உன்கிட்ட எதுக்காக பேச மாட்டேங்கிறேன்னா, நீ ஒரு பொய்க்கார. இவ்வளோ பெரிய விஷயத்த நீ என்கிட்ட சொல்லாமலேயே மறைச்சிட்டல. அப்புறம் நான் உன்கிட்ட பேசலன்னு குறை சொல்ற. அப்படியாம்மா? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? அப்போ உங்களுக்கு அந்த தரியாகஞ்ச பத்தி விஷயங்களும் தெரியும்ல? ஆனா நீ அங்க போக கூடாதுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். நீ அந்த தரியாகஞ்ச் போறதுனால உனக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம். இல்லம்மா, நான் அங்க போய் தான் ஆகணும். சின்ன வயசுல இருந்து நான் அந்த தரியாகஞ்ச பத்தி கேள்விப்பட்டுட்டு இருக்கேன். அப்பாவும் கடைசியா அந்த இடத்துக்கு தான் போனாரு. அப்போல இருந்து இப்ப வரைக்கும் அவரை பத்தி எதுவும் தெரியல. வேண்டாம்ப்பா, போகாத, தயவு செஞ்சு போகாத. ரன்பீரோட சின்ன வயசுல இருந்தே பிரபாவதிக்கு ஒரு சம்பவம் ஏற்பட்டு அங்கேயே உயிர் போயிடுச்சு. ஆனா பிரபா தேவியோட ஆத்மாவோ ரன்பீர் கிட்ட போட்டோ வழியா பேசிக்கிட்டே இருந்தது. நீங்க எல்லாரும் மறுபடியும் என் வீட்டுக்கு வந்துட்டீங்களா? நான் தான் சொன்னேன்ல, நீங்க கொடுக்க வேண்டிய வரியை நான் 1 ரூபா கூட குறைக்க மாட்டேன். முதலாளி, நாங்க போன வருஷம் வாங்கின கடனையே அடைக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இப்ப 4 மடங்கு வரினா நாங்க எங்க இருந்து கொடுப்போம்? அப்புறம் விவசாயிங்க விவசாயம் பண்றதையே நிறுத்திடுவாங்க. இங்க பாருங்க, இதுல என்னால உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் பண்ணவே முடியாது. என் கையில எதுவும் கிடையாது. விவசாயிங்க எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு, அதாவது ஜெகத் கிட்ட பேசுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னு. அப்புறம் அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தரம் வீர பாக்குறதுக்கு போனாங்க. அவரு தரியாகஞ்சோட ரொம்ப பெரிய ஆளு, அப்புறம் ரொம்ப பெரிய தலைவரும் கூட. ஒருவேளை நீங்க விவசாயம் பண்ணணும்னா நான் சொல்ற பேச்சை நீங்க கேட்டுதான் ஆகணும். தரியாகஞ்சோட ஒரே முதலாளி, அதனால நான் என்ன சொன்னாலும் நீங்க அதை பண்ணி தான் ஆகணும். இதுல எங்களுக்கு எந்த ஒரு புண்ணியமும் இருக்காது ஐயா. அப்பதான் தரம்வீர் 2 ரவுடிகளை அந்த இடத்துக்கு கூப்பிட்டாரு. அப்புறம் சொன்னாரு, இங்க இருக்கிற எல்லாரையும் வெளியே துரத்து. இனிமே இவங்களை நான் பார்க்கவே கூடாது. 2 ரவுடிங்க வந்து அந்த ஜனங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்தினாங்க. வெளியே போங்க, எங்கேருந்து தான் இங்கே பிச்சை எடுக்க வந்துட்டீங்கன்னு தெரியல. விவசாயிங்க எல்லாரும் ரொம்ப வேதனையோட அந்த இடத்த விட்டு போனாங்க. அன்னைக்கு தான் ரன்பீருக்கு தரியாகஞ்சுக்கு போஸ்டிங் ஆனாரு. அண்ணா, தரியாகஞ்சு போலாமா? கண்டிப்பாக போகலாண்ணே. 30 ரூபாய் கொடுங்க. அதுக்குள்ள அந்த இடத்துக்கு சில ரவுடிங்க வந்தாங்க. ரன்பீரை ஒரு அப்பாவின்னு நினைச்சு அவர்கிட்ட பணம் பிடுங்கிறதுக்கு பார்த்தாங்க. 30 ரூபாய் கிடையாது, முழுசா 300 ரூபாய். ஆனா இவரு 30 ரூபாய் தானே சொன்னாரு. இப்போ நீ எங்களுக்கு மொத்தம் 500 ரூபா கொடுக்கணும். அப்போதான் நீ இங்கேருந்து போக முடியும். உங்களால் இனிமே எந்த அப்பாவி கிட்ட இருந்தும் பணத்தை பிடுங்க முடியாது. ரவுடிங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ரன்பீர் கிட்ட மோசமாக நடந்துக்கிட்டாங்க. நீ எப்படி எங்களுக்கு பணத்தை கொடுக்காம போறேன்னு நானும் பார்க்குறேன். நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க. இது ரொம்ப பெரிய அநியாயம். யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, யாராவது காப்பாத்துங்க. ரன்பீர் எல்லார்கிட்டையும் உதவி கேட்டாரு. ஆனா யாருமே முன்னாடி வந்து எதையும் பார்க்கல. அப்ப ரன்பீர் போய் ஒரு கரும்பு ஜூஸ் கடையில இருந்து சில கரும்புகளை எடுத்தாரு. அப்புறம் அந்த ரவுடிங்களை அந்த கரும்பால போட்டு அடி அடி நடிச்சாரு. அட, நீ எதுக்குப்பா இந்த சின்ன விஷயத்துக்கு எங்களை அடிக்கிற? இனிமே நீங்க யாரும் யாருக்கிட்ட இருந்தும் பணத்தை வாங்கக்கூடாது, புரியுதா? ஆனா நீ யாருப்பா? இந்த சிட்டியோட புது இன்ஸ்பெக்டர் ரன்வீர். ரன்பீரோட வாயில இப்படி ஒரு வார்த்தையை கேட்டதும் ரவுடிங்க எல்லாரும் துண்டை காணும் துணியை காணும் ஓடினாங்க. ஒரு பக்கம் ரன்பீருக்கு தரியாகஞ்சில நடக்கிற அநியாயங்களை பத்தி தகவல் கிடைச்சது. இன்னொரு பக்கம் தரம்வீர் புது திட்டத்தை போட ஆரம்பிச்சாரு. இந்த காட்டில் இருக்கிற எல்லாமே லால் சந்தனோட வீடு. இதை நம்ம ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். சரி முதலாளி, நான் உங்களுக்கு என்ன சேவை பண்ணணும்னு சொல்லுங்க. நம்ம ஊருக்கு புதுசாக ஒரு போலீஸ்காரன் வந்திருக்கானா. நாம இந்த லால் சந்தனோட வீடை மறைச்சே வச்சாகணும், இல்லைனா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும்.
ரன்பீர் தரியாகஞ்சுக்கு வந்து சரியா 10 நாட்கள் ஆயிடுச்சு. ரன்பீர் இப்போ தரம்வீரை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. நாம் இந்த தரியாகஞ்சா இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றணும்னா நம்ம எப்படியாவது அந்த தரம்வீரை பிடிச்சே ஆகணும். எஸ் சார். ஆனால் இது வரைக்கும் யாரும் இவ்வளோ தைரியமாக இருந்ததே இல்லை சார். நைட் 2 மணி ஆயிடுச்சு. தரம்வீரை பிடிக்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல டைம் கிடைக்கவே கிடைக்காது. ரன்பீர் அப்புறம் அவருடைய நண்பர் கான்ஸ்டபிள் ராத்திரி 2 மணிக்கே யாருக்கும் தெரியாம தரம் வீட்டுக்கு போனாங்க. தரம்வீர் ஒரு போட்டோவுக்கு முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருந்தாரு. பிரபாக்கா, நான் இது வரைக்கும் எந்த ஒரு கெட்ட காரியமும் பண்ணலை. நான் ஜனங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கேன். அதை தவிர வேற எதுவும் இல்லை. நீ அநியாயத்துக்கு மாட்டிக்க போற தரம். ரன்பீர் தரம்வீர் போட்டோ கிட்ட பேசுறத பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் நேரா தரம்வீர் கிட்ட போய் அந்த போட்டோவை பார்த்தாரு. அப்ப அதுல பிரபாதேவி, அதாவது அந்த போட்டோல தன்னோட அம்மாவை பார்த்தாரு. இது நடக்கவே முடியாது, இது நடக்கவே முடியாது. எப்படி இந்த சம்பவம் இங்க நடக்குது? நீ யாரு? இந்த ராத்திரியில என் வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இது என்னோட அம்மாவோட போட்டோ. இவங்களோட பேரு பிரபாதேவி. ஆனா நீ யாரு? அப்புறம் இந்த போட்டோ உன்னோட வீட்டில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லு. அப்பதான் தரம்வீர் எல்லா உண்மைகளையும் சொன்னாரு. நான் உன்னோட மாமாப்பா கண்ணா. பிரபாதேவி என்னோட பெரிய அக்கா. பல வருஷங்களுக்கு முன்னாடி தரியாகஞ்சில் உன்னோட அம்மாவும் உன்னோட அப்பாவும் 2 பேருமே காணாம போயிட்டாங்க. உன்னோட அப்பா இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அப்புறம் என்னோட அக்கா இறந்து போயிட்டாங்க. தரம்வீரும் ரன்பீரும் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. நாலாபுறமும் காத்து வீச ஆரம்பிச்சது. காட்டுல பெரிய வெளிச்சம் ஒண்ணு ஏற்பட்டது. அதாவது ராத்திரி இருட்டுல சூரியன் போல இருந்தது. கிராமத்து ஜனங்க எல்லாரும் அந்த வெளிச்சத்தை பார்க்கறதுக்காக காட்டை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. அந்த வெளிச்சம் லால் சந்தன் கிராமத்துல இருந்து வந்தது. அங்க அந்த லால் சந்தனோட வீட்டுல இருந்து தான் வெளிச்சம் வந்துகிட்டு இருக்கு. அங்க என்ன நடக்குது? சந்தனோட வீடுகளா? ஆனா இதெல்லாம் என்ன? நம்ம அந்த வெளிச்சத்தை பின்தொடர்ந்தாகணும். தரம்வீரும் ரன்பீரும் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள போனாங்க. அப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணி ஜகத்தும் போக ஆரம்பிச்சான். அந்த இடத்துல அவங்க பார்த்தாங்க, அந்த லால் சந்தனோட கிராமம் காத்துல பறந்துட்டு இருந்தது. தரம்வீர் அப்புறம் ரன்பீர் 2 பேருமே ரொம்ப அதிர்ச்சியோட பார்த்தாங்க. மொத்த லால் சந்தன் கிராமமே அவங்களுக்கு காற்று போல தெரிஞ்சது. இந்த கிராமம், இந்த லால் சந்தனோட கிராமம் எப்படி மேலே பறந்துட்டு இருக்கு? இது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அதுக்குள்ள ஷாமு பிரபாதேவியோட போட்டோவை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தாரு. அது ரொம்பவே மின்னிக்கிட்டு இருந்தது. முதலாளி, இந்த போட்டோ மின்னிக்கிட்டு இருக்கு. அம்மா தான் ஏதோ சொல்ல நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கொடுங்க, அந்த போட்டோ என்கிட்ட கொடுங்க. இந்த லால் சந்த் மேல இருக்கிற உரிமை தரியாகஞ்ச் கிராமத்தை சேர்ந்த விவசாயிகளுக்கும் உனக்கும் மட்டும்தான் இருக்கு. சில வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாத்தையும் உங்க மாமா நம்ம கிட்ட இருந்து பறிச்சிட்டாரு. இப்ப இந்த குட்டை நான் எல்லாருக்கும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன். பிரபாதேவி போட்டோல இருந்து இத சொன்ன உடனே அங்க இருந்த லால் சந்தன் மரம் விலங்கா மாறிடுச்சு. அப்புறம் தரம்வீர அந்த விலங்கு கைது செஞ்சிடுச்சு. பாத்தீங்களா மாமா, எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுல நீங்க என் குடும்பத்தை என்ன பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்கு. என்ன விட்டுடு, என்ன போக விடு. நான் இந்த நாட்டை விட்டு ஒரேடியா ஓடிடுறேன். தரம்வீர் மாமாவுக்கு விலங்க பூட்டின உடனே அந்த லால் சந்த் கிராமம் மேகத்தை விட்டு கீழே வந்தது. அப்புறம் அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு அமைதியான லால் சந்தன் கிராமம் தெரிய வந்தது. அதை இது நாள் வரைக்கும் பாதுகாத்து வந்தது ரன்பீரோட அப்பா தர்மேந்திரர் தான். ரன்பீர் அவங்க அப்பாவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அப்பா, நீங்க இத்தனை வருஷங்களா இந்த லால் சந்தன் கிராமத்துல கைதா இருந்தீங்களா? உன்னோட மாமா தான் என்னை இங்கே கைது பண்ணி வச்சிருந்தாருப்பா. ஏன்னா நான் தரியாகஞ்சோட மொத்த நிலத்துக்கும் சொந்தக்காரன். இன்னைக்கு நீ இருந்த காரணத்தால் நான் ஒரு வழியாக விடுதலை ஆயிட்டேன். நீ இங்கே வர்றத அதனால தான் உங்கள் அம்மா தடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நீ தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டுறத அவ விரும்பவே இல்லைப்பா. கிராமத்து ஜனங்க எல்லாரும் லால் சந்தனோட வீட்டில் இருந்தாங்க. அப்புறம் அவங்க விவசாயம் செஞ்சு அவங்களோட வாழ்க்கைய ரொம்பவே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ ஆரம்பிச்சாங்க. தர்மேந்தர் இப்போ தரியாகஞ்சிலேயே வாழ்ந்து வந்தாரு. அரசாங்கம் ரன்பீரை இப்போ இன்ஸ்பெக்டர்ல இருந்து அந்த நகரத்தோட ஏசிபியா ஆக்கினாங்க. யோகி ஒரு போலீஸ் ஆபீசர். அவருக்கு தமிழ்நாடுவை சேர்ந்த நிலகோண்டா காட்டுக்கு போஸ்டிங் கிடைச்சது. அப்புறம் இந்த காட்டுல தான் சிவப்பு சந்தன மரங்கள் நிறைய இருக்கு. நான் இங்க இருக்கிற வரைக்கும் சிகப்பு சந்தன மரத்தை யாராலையும் கடத்த முடியாது.
ஓகே சார். ஆனா அந்த வரதராஜன் அந்த சந்தன மரத்தை கடத்துறதுக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புது வழியை கையாளுறான். இப்ப நான் வந்துட்டேன் இல்ல, அவன் இனிமே ஒரு மரத்தை கூட கடத்தவே முடியாது. நான் ஒரு ஆளே டே அண்ட் நைட் பேட்ரோல் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம செக் போஸ்ட்ல டியூட்டியில இருக்காரே முகேஷ், அவரு ரொம்ப நேர்மையானவர். நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகே சார், புறப்படுங்க, செக் போஸ்டுக்கு போகணும். கான்ஸ்டபிள் ஃபாரஸ்ட் ஆபீசர் யோகிய செக் போஸ்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. ஹலோ சார், குட் மார்னிங். நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா முதல் தடவையா இன்னைக்கு தான் பாக்குறேன். தேங்க்யூ. நானும் உங்க நேர்மையை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். தேங்க்யூ சார். நாம வண்டிங்களை இன்னும் நிறைய சோதனை போடணும். இப்போ சிகப்பு சந்தன மரங்கள் நிறைய கடத்தலாகுது. இப்படியே போயிட்டு இருந்தா அந்த மரத்தை பாக்குறதே ரொம்ப கஷ்டமாயிடும் முகேஷ். சார், இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த வரதராஜன் இருக்கான்னு தெரியும் சார். நீங்க ஏன் அவனை பிடிக்கவே மாட்டேன்றீங்க சார்? அவன் இந்த காட்டுல தான் சார் பிறந்து வளர்ந்தது. அவன் ஒரு மூலையும் தெரிஞ்சு வச்சிருக்கான். நாங்க அவனை பிடிக்க போகும்போதெல்லாம் காட்டுக்குள்ள எங்கேயோ போய் ஒளிஞ்சிக்கிறான் சார். ஆனா சிகப்பு சந்தன மரம் இந்த காட்டை விட்டு இந்த செக் போஸ்ட விட்டு போகாம நம்ம பாத்துக்க முடியும் இல்லையா? எஸ் சார், நான் இன்னும் ஃபோர்ஸ் நிறைய கேட்டிருக்கேன். அடுத்த வாரத்துல இருந்து இன்னும் 2 கான்ஸ்டபிள்ஸ் இந்த செக் போஸ்ட்ல இருப்பாங்க சார். இனிமே சந்தன மரத்தை கடத்த முடியாதுன்னு நான் சொல்றேன் சார். நாம 2 பேரும் சேர்ந்து செஞ்சா அது நடக்கும். அன்னில இருந்து ஃபாரஸ்ட் ஆபீசர் அவரே பகல் நேரங்கள்ல மலைப்பகுதியில பள்ளத்தாக்கு எல்லா இடத்துலயும் பெட்ரோலிங் பண்ணாரு. அதுவும் முக்கியமா ராத்திரி நேரங்கள்ல. இங்க காட்டுக்குள்ள டேரா போட்டு மறைஞ்சிருக்கிற அந்த வரதராஜனுக்கு யோகி வந்திருக்கிற தகவல் கிடைச்சது. அண்ணா, அந்த யோகி ராத்திரி பகல்னு காட்டுல பெட்ரோலிங் பண்றாரு. இப்ப நாம எப்படி அந்த சந்தன மரத்தை கடத்துறது? எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும் சின்னவனே. வரதராஜன் சுவாமியோட காதுல ஏதோ ஒன்னு சொன்னான். அப்புறம் ராத்திரி இருட்டுல சுவாமி ஃபாரஸ்ட் ஆபீசரோட ஆபீஸுக்கு வெளியில போனான். அவன் அங்க யாருக்காகவோ காத்துக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துல கார்டங்க வந்தாரு. ஏய், அண்ணா உனக்கு ஸ்வீட் கொடுத்து அனுப்பியிருக்காரு. அதுக்கு பதிலா நீங்க நடக்கிற விஷயத்த அப்பப்ப தகவல் அனுப்ப. வாரம் உனக்கு ஸ்வீட்டு இங்க வந்து சேரும். அப்படியா? அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொன்னேன்னு சொல்லுங்க. சரி. சுவாமி ரொம்ப சந்தோஷத்தோட அவங்களோட இடத்துக்கு போனான். அப்புறம் வரதராஜன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். இனிமே பாக்குற அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் நம்மள என்ன பண்றான்னு. ஆமாண்ணா. அன்னைக்கு ராத்திரியில இருந்து வரதராஜனும் அவனோட ஆட்களும் சிவப்பு சந்தன மரத்தை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்புறம் இங்க இருக்கிற கார்டு வரதராஜனுக்கு ஃபாரஸ்ட் ஆபீசர் எந்த லொகேஷன்ல இருக்காருன்னு மெசேஜ் பண்ணி சொல்லுவான். ஃபாரஸ்ட் ஆபீசர் தெற்கு திசையை நோக்கி போகும்போது அப்ப வரதராஜனோட ஆட்கள் வடக்கு திசையில இருக்கிற சிகப்பு சந்தன மரத்தை வெட்டுவாங்க. அப்புறம் யோகி வடக்கு திசையை நோக்கி பெட்ரோலிங் பண்றதுக்கு போகிற சமயத்துல அவங்க தெற்கு திசையில மரங்களை வெட்டிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருந்தது. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, வடக்கு திசையில இருந்து வரதராஜனோட ஆட்கள் சந்தன மரத்தை வெட்டி கொண்டு போயிட்டாங்க. யோகி அந்த இடத்துக்கு போனப்ப யோகியோட கவனம் அப்ப புதுசா வெட்டின அந்த மரத்தோட வேர் தண்டுகிட்ட போச்சு. இந்த மரம் என்னடா இன்னைக்கு வெட்டுற மாதிரியே தெரியுது. ஆனா நான் தினமும் பெட்ரோலிங் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். ஆனா இவனுடைய ஆளுங்கள் வந்து எப்படி இந்த மரத்தை வெட்டிட்டு போறானுங்க? ஏதோ தப்பா தெரியுதே. யோகி எதுவும் பேசாம ஜீப்பை எடுத்துக்கிட்டு தெற்கு திசையை நோக்கி போய்கிட்டு இருந்தாரு. அவரு இந்த இடத்துக்கு போய் சேர்ந்தப்ப கூட அப்பதான் சந்தன மரத்தை வெட்டிட்டு போயிருக்காங்கன்றத அவர் கண்டுபிடிச்சாரு. இந்த மரத்தை இன்னைக்குதான் வெட்டி இருக்காங்க அப்படின்னா இந்த வரதராஜன் சந்தன மரத்தை கடத்திக்கிட்டு தான் இருக்கான்னு நினைக்கிறேன். இத உடனடியா நான் நிறுத்தி ஆகணும். வண்டியை செக் போஸ்டுக்கு விடுங்க. யோகி ஜீப்ல உட்கார்ந்தாரு. அப்புறம் கார்டு வண்டிய செக் போஸ்ட் கிட்ட ஓட்டிட்டு போனாரு. என்னாச்சு சார்? ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? நான் உங்ககிட்ட தனியா பேசணும். சரி சார், வாங்க சார், உள்ள உட்காந்து பேசலாம். அந்த செக் போஸ்டோட சின்ன அறையில ஃபாரஸ்ட் ஆபீசர் யோகி அப்புறம் இன்ஸ்பெக்டர் முகேஷ் இருந்தாரு. சொல்லுங்க சார், இங்க நாம பேசுறது யாருக்கும் கேட்காது. முகேஷ், இப்பவும் சந்தன மரத்தை காட்டுல வெட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. பெரிய வண்டி ஏதாவது இந்த பக்கம் போச்சா? இல்ல சார், இந்த பக்கம் எதுவும் போல சார். ஆனா நாளைக்கு வரும் சார். காட்டுல ரோடு போடுறதுக்கு மண் எடுத்துட்டு வராங்க. அப்படின்னா அதுலதான் சிகப்பு சந்தன மரம் போகும் சார். நாளைக்கு எப்படியாவது அந்த ட்ரக்கை இந்த செக் போஸ்ட்டை விட்டு தாண்டாம பாத்துக்கிறேன் சார். நான் அந்த வரதராஜனை எப்படியும் பிடிச்சே தீருவேன். சரிங்க சார். இங்க வரதராஜன் தன்னோட இடத்துல என்ன பண்றதுன்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தான். நாளைக்கு மண்ணை கொண்டு போற வண்டியில நாம வெட்டி வச்சிருக்கிற சந்தன மரத்தை கடத்தணும், அப்படிதானே சொல்ற? அதான் இல்ல.
இந்நேரம் எல்லா விஷயமும் அந்த ஃபாரஸ்ட் ஆபீசருக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் நமக்காக நாளைக்கு செக் போஸ்ட்ல காத்துக்கிட்டு இருப்பான். அப்படின்னா நாம என்ன பண்றது? எப்படி இந்த சந்தன மரத்தை காட்டுல இருந்து வெளியே கொண்டு போறது? வரதராஜன் தன்னோட திட்டத்தை போட்டுட்டான். மறுநாள் காலையில மணல் கொண்டு போற லாரி காட்டுக்குள்ள வந்தது. இன்ஸ்பெக்டர் முகேஷ் ஃபாரஸ்ட் ஆபீசர் யோகிக்கு இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி சொன்னாரு. சார், ட்ரக் வந்துருச்சு, நீங்களும் வாங்க. சரி. அந்த ட்ரக் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போச்சு. இங்க ட்ரக் எல்லா மணலையும் அன்லோட் பண்ணுச்சு. அப்புறம் இங்க வரதராஜனும் அவனோட ஆட்களும் அந்த வண்டியில சிகப்பு சந்தன மரத்தோட ஒரு கிளைய லோட் பண்ணாங்க. இங்க ஃபாரஸ்ட் ஆபீசரும் கார்டும் ஜீப்ல வந்தாங்க. ஆனா அவங்க வர வழியில நிறைய மரங்கள் கீழே விழுந்திருந்தது. சார், நாம சுத்தி தான் சார் போகணும். இது எல்லாத்தையும் செஞ்சது அந்த வரதராஜனா தான் இருப்பான். சீக்கிரம் போலாம் சார், அவனை எப்படியாவது பிடிக்கலாம் சார் இன்னைக்கு. அதுக்குள்ள வரதராஜன் அங்கிருந்து போயிட்டான். அந்த இடத்துக்கு ஃபாரஸ்ட் ஆபீசர் யோகி போன உடனே அந்த இடத்த விட்டு ட்ரக்கும் புறப்பட்டு போயிடுச்சு. செக் போஸ்ட் கிட்ட போ. யோகி இன்ஸ்பெக்டர் முகேஷுக்கு உடனே போனை போட்டாரு. முகேஷ், அவங்க இங்க இருந்து புறப்பட்டுட்டாங்க, நீங்க தான் அவங்கள தடுக்கணும். ஓகே சார். இன்ஸ்பெக்டர் முகேஷ் அவங்களோட ஆட்களோட சேர்ந்து செக் போஸ்ட்ல நின்னுட்டு இருந்தாரு. அந்த ட்ரக்கும் மெல்ல மெல்ல செக் போஸ்ட்டை நோக்கி வந்துட்டு இருந்தது. செக் போஸ்ட் கிட்ட முகேஷும் அப்புறம் நிறைய போலீஸ்காரங்க கையில துப்பாக்கியோட நின்னுட்டு இருந்தாங்க. டிரைவர் போலீஸ்காரங்களை பார்த்த உடனே அவன் அந்த வண்டியை நிறுத்திட்டான். பின்னாடியே ஃபாரஸ்ட் ஆபீசர் தன்னோட ஜீப்பை கொண்டு வந்து அங்க நிறுத்தினாரு. அந்த ட்ரக்கை நாலாபுறமும் சுத்தி வளைச்சிட்டாங்க. கான்ஸ்டபிள், செக் பண்ணுங்க, ட்ரக்ல என்ன இருக்குன்னு பாருங்க. கான்ஸ்டபிள் அந்த ட்ரக்ல ஏறினாரு. சார், இங்க சிகப்பு சந்தன மரம் இருக்கு, அதுவும் ஒரே ஒரு கிளை சார். என்ன? இன்ஸ்பெக்டரும் ட்ரக்ல ஏறி உள்ள செக் பண்ணாரு. அங்க சிகப்பு சந்தன மரத்தோட ஒரே ஒரு கிளை தான் இருந்தது. சார், நீங்க இங்க வாங்கல. இப்ப ஃபாரஸ்ட் ஆபீசர் யோகியும் அந்த ட்ரக்ல ஏறினாரு. அவரும் இதெல்லாம் பார்த்து ரொம்ப அதிர்ச்சியானாரு. அந்த வரதராஜன் இந்த முறையும் நம்மள நல்லா ஏமாத்திருக்கான். அப்புறம் இங்க வரதராஜன் அவனோட ஆட்களோட அப்புறம் சிகப்பு சந்தன மரங்களோட நதி வழியா சிகப்பு சந்தன மரங்களை காட்டுல இருந்து வெளியே கொண்டு வந்தாங்க. என்ன யாராலையும் தடுக்க முடியாது. சிகப்பு சந்தன மரம் எனக்கு மட்டும்தான்.